ரத்தம் ஒரு சொட்டும் மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கேன்னு இதுல இருந்து தெரியுதா உங்களுக்கு? சிவாஜி ஒருவேளை ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்த ரைடு போபாலுடைய நடு சிட்டிக்குள்ள 7 கிலோமீட்டர் டோ பண்ணிட்டு போறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னை விட அவருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைஃப்ல என்னைக்குமே முயற்சியை மட்டும் விடக்கூடாது. வண்டிக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. அதுக்கு தான் கத்துது கதறுது 1008 பிரச்சனை நோயெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஃபைனலி நம்ம வண்டி ரெடி. மணி 8 ஆகுதுங்க. आपका नाम? முகமது அனஸ். ஸோ நான் இவங்களை நம்பி தான் 1500 கிலோமீட்டர் ஓட்ட போறேன். கேஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில ஜெய்ப்பூர்லேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் காட் செக்ஷனில் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம மத்திய பிரதேசத்தோட தலைநகர் போபாலுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி ஆயிருந்தோம். போபால்னு சொன்ன உடனே நச்சு வாயி நம்மளை தாக்கி நாசமாக்கிற கூடாதுங்கிற ஒரு பயத்தில் போபாலுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இப்போ எப்படி ஊர் இருக்குங்கிறத ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லோக்கலில் உள்ள ஆளுகிட்டெல்லாம் கேட்கும்போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெவலப்டு சிட்டியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நாங்க போபாலுக்குள்ள என்ட்ரி ஆனோம். போபால்ல விஷவாயு பிரச்சனை தான் இல்லை, ஆனா எனக்குன்னு கடவுள் ஒரு பிரச்சனை வச்சிருக்காருங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாம ஜாலியா அங்கிருந்து பேசிட்டு கிளம்புறோம். அதுல இருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நான் படுற பாடு, எனக்கு என் கரும்புலி படுத்தின பாடு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. வாட் அன் ரைடு சர்ஜி அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எத்தனை கிலோமீட்டர்னே இந்த ஹைவே ஏறினதுக்கப்புறம் பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் 215 வந்துச்சு. நான் ஸ்டாப்பாக அடிச்சிட்டாங்க. ஏறினதுலேருந்து அடி நொறுக்கி எடுத்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போபால் உள்ள கரெக்டாக போபால் 3 கிலோமீட்டர் இருக்குது. ஏர்போர்ட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். இதில் போபால் ஊருக்குள்ளே போக சொல்லுது எங்களை. நான் ஸ்டாப்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் வரோம். பட் இந்த 200 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் இல்லை. ஏன்னா ஹைவே பார்த்தோன்னா அவ்வளோ ஆசை வரட்டி எடுத்துட்டோம். எவனும் இப்போ கிட்ட வரும்ல. ஒரே ஒரு ரேஞ்ச் ரோவர் ஈவோ அவன் மட்டும் நம்ம தூக்கணும். என்னன்னு அவன் வேறு அவனோட பவரே சொல்ல முடியாதுல்ல. அவன் மட்டும் வந்து தூக்கினா, மற்றபடி எவனும் நம்மளை தூக்கலை. அவ்வளோ வரையும் நம்ம தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ தான் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கோம். சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஒரு சமோசா டீ, ஒரு பப்ஸு டீ, அதுக்கப்புறம் அங்கே ரெண்டாவது சாப்பிட்டது டீ மட்டும். இவ்வளோதான். 3 டீ ஓடி இருக்கு, ஒரு சமோசா ஓடி இருக்கு, ஒரு பப்ஸ் ஓடி இருக்கு. 600 கிலோமீட்டர் வண்டி, 500 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. இந்த பின்னாடி 2 பேரும் நிற்கிறாவா, கொரில்லாவும் கரும்புலியும். இப்போ நாங்கள் லொக்கேஷன் போட்டிருக்கிறது வந்து இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கோமா, அடுத்து அப்படியே மகாராஷ்டிராவுக்குள்ளே போகிறோம். இந்த விஐபி ரோட்டில் ஒரு லேக் இருக்குங்க. நம்ம மும்பை மெரைன் டிரைவ் மாதிரி அந்த லேக் ஓரத்துலேயே இந்த ரோடு போகுது, விஐபி ரோடுன்னு சொல்லிட்டு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது லேக்கு. சன்செட்டு டைம் பார்க்குறதுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு குப்பை கிடையாது. டூரிஸ்ட் ஸ்பாட்டு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. போட்டிங் இருக்காங்க. இங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று வருது, செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், கூகுள்லேயே வந்து அந்த லேக் ஓரத்துலேயே தான் நம்ம போயிட்டுருக்கோம். கலராக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த செவ்வறு எல்லாமே. இது ஒரு மலை தான், இது மலைக்கு கீழே இங்கே லேக் இருக்குது. இது போபாலே ஒரு மலையில் அப்படி மேலே தான் ஹில் ஸ்டேஷனில் இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிட்டி சுத்தமாக இருக்குது. பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க ஊருக்குள்ளே. நம்ம ஆனால் ஒருவேளை இன்டீரியர் சிட்டி போனால் எப்படி இருக்குன்னு தெரில. அழகாக வச்சுருக்காங்களே. நடுவில் ஒரு ஐயா ஒருத்தர் நிற்கிறாரு, யாருன்னு தெரியல, பெரிய சிலையில். சிவாஜி ஒருவேளை நல்லா இருந்துச்சு. இது
ஊசி அந்த பத்திரிக்கை இல்லை. ஆமாம் ஆமாம், வெளியே வந்துட்டா. போபால் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இதுதான். ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருந்த ரைடு போபாலுடைய நடு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். திரும்பவும் அதே ஃபியூஸ் ப்ராப்ளம், அதே நம்ம செந்திலனை சரி பண்ணி விட்டு இப்போ தள்ளி விட்டுருக்காப்புல. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஆனால் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு இறக்கத்தில் நின்றதுனால ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ரேஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வச்சுட்டு இருந்து நல்ல சார்ஜ், அதாவது பேட்டரிக்கு சுத்தமாக சார்ஜ் இறங்கி போச்சு, ஃபியூஸ்லேருந்து சார்ஜ் போகாதனால. அதனால் திருப்பி நல்லா ரேஸ் பண்ணி சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி நின்று போச்சு. மறுபடியும் கரும்புலி போபாலில் நிற்க வச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆஃப் ஆயிடுச்சு. 2 தடவை ஃபியூஸ் போட்டு பார்த்தாப்புல செஞ்சிலன்னு, அங்கே இருக்காப்புல செஞ்சிலன்னு 2 தடவை ஃபியூஸ் போட்டு பார்த்தாப்புல 2 தடவையும் ஆஃப் ஸ்டார்ட் ஆகல. என்ன இதில் ஒரு பெரிய லாபம், இந்த ஒரு 3 கிலோமீட்டரில் ஷோரூம் இருக்குது, சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. கூகுளில் பார்த்து கால் பண்ணி சொல்லியிருக்கோம், அதை வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த லொக்கேஷன் ஜெயில் ரோடு அப்படின்னு சொல்லி இந்த ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே மீனான இடம் போல் இருக்குது, சிட்டிக்கு நடுவில் அந்த போட்டிருக்கல ஜெயில் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் நாங்களே வந்துடுறோம் அப்படின்னு இருக்காங்க. அது வரைக்கும் பெரிய ஷோரூம்லேருந்து வந்துட்டாங்க, பார்த்துட்ருக்காங்க. இந்த போபால் ஷோரூம்லேருந்து 2 பேர் வந்துருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஃபியூஸ் எல்லாம் சரி பண்ணி பார்த்தாங்க, அவங்க கையில் வச்சுருக்க மிஷினையும் போட்டு பார்த்தாங்க. அதே டெய்லர் அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம மகாராஷ்டிராவில் பண்ணது அதே மாதிரி திருப்பவும் பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் ஒன்றும் செட் ஆகலை. கிட்டத்தட்ட அவங்களும் 1 மணி நேரம் போராடினாங்க. ஒரு பேட்டரி கொண்டு வந்தாங்க, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு உடனே ஃபியூஸ் சூடாகிடுது, அதனால ஸ்டார்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோ பண்ணி ஷோரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர், ஷோரூம் தான் வந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது, சர்வீஸ் ஸ்டேஷன் ஒரு 7 கிலோமீட்டரா. சிட்டிக்குள்ளே 7 கிலோமீட்டர் டோ பண்ணிட்டு போகிறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு. ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு மனுஷன் டோ பண்ணுறாரு, அந்த இந்திக்கார பையா. ஆனால் அவ்வளோ அழகாக டோ பண்ணாருங்க, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராரு, ஒருத்தனையும் பக்கத்தில் நெருங்க விடலை. அதுவும் எவ்வளோ ஸ்பீடாக டோ பண்ணுறாரு பாருங்க. என் பைக்கு ஸ்டார்ட் ஆகலை, அவர் பின்னாடி மிதிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப ஸ்பீடாகவே தள்ளுறாரு. சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்தார். நான் டோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்தார். அது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருந்தாலும் அவர் டோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இந்த இவ்வளோ பெரிய வண்டியை அப்படிங்கிறதுனால நல்லா பெரிய ஹார்னாக அடிச்சுக்கிட்டே வந்தார். ரொம்ப வித்தியாசமாக டோ பண்ணாருங்க. நான் லைஃப்பில் இவ்வளோ தூரம் 7 கிலோமீட்டரு இவ்வளோ வெயிட்டான வண்டியை வச்சுக்கிட்டு சிட்டிக்குள்ளே, அதுவும் ஒரு மனுஷன் நமக்கு யார் என்னன்னு தெரியாத ஒரு மனுஷன் டோ பண்ணிட்டு வந்திருக்காருங்கும்போது அதை நினச்சி ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டேன். அப்படியே வந்து போய்கிட்டே இருப்போம் வாங்க. ஷோரூமுக்கு வந்தாச்சுங்க. இங்கேயுமே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தாடிவாலா ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காருல, அவர் தான் எனக்கு 7 கிலோமீட்டர் நம்ம பைக்கை டோ பண்ணிட்டு வந்தது. இந்த ஷோரூமில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன் போல் இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப போராடினார். கிட்டத்தட்ட 7 மணிக்கு நம்ம வந்து அவருக்கு ஃபோன் போட்டோம். ஒரு 7:45 போல் வந்திருந்தாங்க. டோ பண்ணிவிட்டு ஷோரூமுக்கு வரைக்கும் 8:30 மணி. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் அங்கே நின்று ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியும் நமக்கு ஃபைனலாக முடியலை. அவங்க ஃபியூஸ்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் போய் வண்டி டெஸ்ட் ரைடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபியூஸில் வந்து ஒரு ஹீட்டு தெரியுது. திருப்பி அந்த ஹீட்டுனால ஃபியூஸ் கேரியரே உருக வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் பி ஒன்று போட்டாங்க. என்னென்னா அவங்க ஒரு ஒயரிங் கிட்டை வந்து நாளைக்கு ஒரு இடத்துல இருந்து வர வச்சுட்டு புதுசாக ஒயரிங் கிட்டு போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணுவோன்னு. இப்போதைக்கு இந்த ஏற்கனவே 2-3 தடவை இது ஆனதுனால திருப்பி சரி பண்ண முடியல. நாளைக்கு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்லபடியாக பண்ணி உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம், எந்த சார்ஜுமே வேண்டாம் அப்படின்னு வேற சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால நைட்டு வந்து லோக்கல்லே அந்த ஷோரூமுக்கு எய்த்தாப்லேயே ஒரு ரூம் இருந்துச்சு. பட்டு கேவலமான ஒரு ரூம் தான். கிட்டத்தட்ட 1500 ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கூட வந்த செந்தில் அண்ணனுக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னை விட அவருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகக்கூடிய ஒரு பெரிய கட்டாயம். ஸோ கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலையில் அவரை வந்து நான் விடிய காலையில் கிளம்பி போயிடுங்கண்ணே, நீங்கள் நம்ம இங்கேருந்து ஒரு 700-800 கிலோமீட்டர் தான் அவர் கூட நான் இருப்பேன். ஏன்னா நான் சென்னைக்கு போக போகிறேன், அவர் திருச்சி போக போகிறாரு. அப்போது ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம். அப்போது நீங்கள் அதை முன்னுக்கூட்டியே கிளம்பி போயினேன், நான் நாளைக்கு உட்காந்து வண்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே நான் வந்து தங்கிட்டேன். அந்த ஊரில் நைட்டு லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு பெரிய சைஸில் லைட்டு போட்டுருந்தாங்க, சீரியல் லைட்டு. கிட்டத்தட்ட
10 கிலோமீட்டர் ஒரே ஏரியாவில் ஒரே தெருவில் போட்டிருந்தாங்க. என்னடா யார் போட்டிருக்கா அப்படின்னா, அந்த இடத்துல ரியல் எஸ்டேட்டு பண்ணின ஒரு ஆள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை ஃபுல்லாக விலை கொடுத்து வாங்கி அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு ஃபுல்லாகவே இந்த லைட்டு போட்டு வச்சுருக்கிறாங்களாம். அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு டெய்லி நியூஸ் சேனலுடைய ப்ரொப்பரேட்டர் தான் அந்த லைட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஷாப்பிங் ஏரியாவே மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி இல்லாமல் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அதை மாற்றி வச்சுட்டாங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை முடிச்சுட்டு நான் படுத்துட்டேன். அடுத்த நாள் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அந்த டெஸ்ட் ரைடு பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் ஒன்று கவனித்தேன். நம்ம கரும்புலி 48,000 கிலோமீட்டர் இந்த பிரச்சனையோடு கடந்து வந்திருக்கு பாருங்க. வேறு லெவலில் சரியான மகிழ்ச்சியில் அதை பதிவு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சாப்பாடு கடையில் சாப்பிடவும் செஞ்சுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நாளைக்கு தான் இருக்குது வில்லங்கம். ரத்தம் ஒரு சொட்டும் மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. தலை சொன்ன பாட்டு நினைக்காதீங்க. என் லைஃப்பில் நிறைய தடவை ஏகப்பட்ட முறையில் பிரச்சனை வரும்போது விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். பிரச்சனையை பார்த்துட்டு பயந்து ஷாக்காகி போய் அங்கேயே நிற்க மாட்டேன். என்ன செய்கிறதுன்னு அடுத்தவங்ககிட்ட கேட்கவும் மாட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் வெளியே வரலாமோ அப்படிங்கிறது தான் யோசிப்பேன். அதே யோசனையை தான் நேற்று நடந்த சம்பவமும் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. நேற்று நைட்டு நம்ம போபாலுக்கு வரும்போது பைக் ரைடோடு வந்திருப்போம். நம்ம கரும்புலி பிரேக் டவுன் ஆகிருக்கோம். சேம் இஷ்யூ, அந்த சென்சார் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகி ஃபியூஸ் அடி வாங்கி திருப்பி அதே மாதிரி சரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் சரி பண்ணாலும் சரி ஆகலை. இது நேற்று நடந்தது. நான் இருக்கிறது அடுத்த நாள். அதுவும் சாயந்தர நேரத்தில் நின்றுட்டுருக்கேன். நம்ம முன்னாடி கரும்புலி நிற்கிது. டோருகெல்லாம் திறந்து ஒயர் தொங்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கேன்னு இதுலேருந்து தெரியுதா உங்களுக்கு? கரும்புலியை வச்சு ஆல் இண்டியா ட்ரிப் இல்லை, பக்கத்தில் இருக்க அம்பாசமுத்திரம் ட்ரிப்பு கூட போக முடியாதுன்னு இதுலேருந்து முடிவாயிடுச்சு. கரும்புலியை வச்சு நான் கிடையாது, என்னையை வச்சு தான் நானே. எனக்கு எப்போவுமே தன்னம்பிக்கை வார்த்தை கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் நான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நான் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு திறமைகள், கடவுள் கொடுத்த ஒரு சுவாசம், மூச்சு, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடணும். லைஃப்பில் என்றைக்குமே முயற்சியை மட்டும் விடக்கூடாது, துவண்டு போய் உட்கார்ந்துடக்கூடாது. அதுதான் என் நண்பர்கள் கூட இருந்த நண்பர்களுக்கும் அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். முடியாதுன்னு சொல்லாதீங்கண்ணே, முடியும்ண்ணே, வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த ராஜஸ்தான் ரைடில் ஃபுல்லாகவே 4 பேராக வந்து அத்தனையும் அட்டகாசம் பண்ணி விட்டுட்டோம். இப்போவும் நேற்று என் கூட செந்திலன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது. ஏன் உன் கூட இருக்கிறப்பா, பிரச்சனை இப்படி வந்து போச்சு அப்படின்னு. இல்லைண்ணே, நீங்கள் உங்களுடைய வழியை பார்த்து பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அண்ணனை அனுப்பி விட்டுட்டு நான் ஷோரூமில் இருந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போது வண்டியை டெஸ்ட் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி பிரச்சனை வரல. ஒரு நாள் முழுக்க செலவானாலும் பரவாயில்ல, கரும்புலியை கண்டிப்பாக சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் அனுபவித்த பல வலி வேதனைகளில் நேற்று அனுபவித்ததும் ஒன்று. நம்ம ஒரு குறிக்கோளோடு போயிட்டு இருக்கும்போது 1000 தடைகள் வரும், கண்டிப்பாக வரும், வராமல் இருக்கவே வராது. தடை வரலன்னா தான் உன் குறிக்கோள் வந்து ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக உன் குறிக்கோளில் தடை வருதுன்னா நீ சரியாக பயணிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதே பயணத்தை தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். கரும்புலி நான் ஸ்டாப்பாக ஜெய்ப்பூர்லேருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். பட் கரும்புலி அதை செய்யாத அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னு கேட்டாச்சுன்னா, நான் இன்றைக்கி இங்கே இருக்க போபால்லேருந்து நேற்று நைட்டு நாங்கள் ட்ராவல் ஆகணும்னு நினச்ச ஒரு 300 கிலோமீட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் காட் செக்ஷன். அந்த காட் செக்ஷனில் நாங்கள் என் வண்டி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிருப்போம். போயிட்டு நைட்டு நேரம் பிரச்சனையெல்லாம் மாட்டியிருப்போம். ஸோ எந்த இடத்துல கடவுள் நிறுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல நிறுத்துவார். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான உதவி கண்டிப்பாக வந்து சேரும். இந்த ஷோரூம்காரங்களும் அல்டிமேட்டு. இவ்வளோ பெரிய உதவி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு ஷோரூம்காரங்க கூட பண்ணலை. நம்மளுடைய இந்த போபாலில் இருக்கிற ஷோரூம்காரங்க, எஸ்டி ஷோரூம்காரங்க தான் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. உண்மையிலே தரமாக பண்ணிட்டாங்க. அவங்களுடைய உதவி என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். நான் இருக்கிற இடம் மத்திய இந்தியா, போபாலுங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மத்திய இந்தியாவில் இருக்கேன். ஆனாலும் தனியாக இருக்கேன். என் கரும்புலியும் நானும் மட்டும்தான் இருக்கோம். எத்தனையோ பயணங்கள் நானும் கரும்புலியும் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்ச நாளாகவே நண்பர்களோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என் நண்பர்களை நான் அனுப்பி விட்டுட்டு நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். ஆனாலும் எந்த விதத்துலையும் கலக்கம் படலைங்க. என்னால் முடியும், கடவுள் எனக்கு துணை இருக்கிறாரு, கண்டிப்பாக நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. கரும்புலி தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உழைக்க முடியுமோ அதுக்கு மேலேயே உழைச்சிருச்சிங்க. ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் 50லேருந்து 70 வயசு.
ஒரு வண்டியோட ஆயுட்காலம் 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும். ஒரு பைக்கோட இந்த காலத்து பைக்கோடைய லைஃப் மற்ற பழைய காலத்தில் கூட நிறைய லைஃப் இருக்கும். இந்த காலத்தில் 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும். என் வண்டி 50,000 உழைச்சிருச்சு. அதுவும் நார்மலாக உழைக்கல, அட்வென்ச்சர் முழுக்க 50,000 கிலோமீட்டரும் முழுக்க அட்வென்ச்சராக அமைஞ்சிருச்சு. ஆகவே இதுக்கு கண்டிப்பாக நம்ம ரிட்டைர்மெண்ட் கொடுத்தே ஆகணும். திருப்பியும் ஒன்று கூட்டு வந்துட்டு ஆல் இண்டியா ரைடு அமெரிக்கா ரைடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகக்கூடாது. அதனால் இந்த வண்டிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. அதுக்கு தான் கதறுது 1008 பிரச்சனை நோயெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இனிமேல் இந்த வண்டியை வச்சுட்டு அவ்வளோவா நம்ம லாங் ரைடு போகிறதில்ல. இதுதான் லாங் ரைடு. இப்போ நான் போபால்லேருந்து வீட்டுக்கு 2000 கிலோமீட்டர் பக்கத்தில் வருது. அதையும் எப்படி போக போகிறேன் அப்படிங்கிறத கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். கரும்புலி இனிமேல் நம்மளை கைவிடாது, கூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிடுறேன். ஃபைனலி நம்ம வண்டி ரெடி. மணி 8 ஆகுதுங்க. ஐயோடா இவ்வளோ நேரம், ஆனால் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. போய் ரீச் ஆகிறத பொறுத்து தான் தெரியும். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சென்சார் பிரச்சனைக்கே நின்று இருக்கு வண்டி. நமக்கு பண்ணி கொடுத்தது இந்த 2 பேர் தான். பையா வெரி தேங்க்யூ பையா. ये आपका नाम? मोहम्मद अनस. வெரி குட் பர்சன். இட்ஸ் வெரி, அது என்ன எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன இங்கிலீஷில் பேசிட்டு கிடக்கோம். அவன் வந்து ரொம்ப வேலையில் கெட்டிக்கார அண்ணன் ஒரு தம்பி. அவன் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாப்புல. வண்டியை டோ பண்ணிட்டு என்னை கிட்டத்தட்ட 5-7 கிலோமீட்டர் டோ பண்ணிட்டு வந்தது அவர் தான். அவ்வளோ சூப்பராக டோ பண்ணிட்டு வந்தாப்புல. காலை மிதிச்சு வண்டியை சூப்பராக கழுவி கொடுத்தது தம்பி. எல்லாருமே வந்து இந்த ஷரத்தா ஆட்டோ கேர் அதோட ஸ்டாஃபு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நான் இவங்களை நம்பி தான் 1500 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். 1500 கிலோமீட்டர் எல்லாரையும் நம்பி ஓட்ட போகிறேன். ஹாய் பையா, ரொம்ப தேங்க்யூ. நான் மறக்க மாட்டேன் யாருமே. யாரையுமே மறக்க மாட்டேன். செத்தா ஆட்டோ கேர் போபால் கைஸ். உண்மையிலே சூப்பராக. எனக்கு இது வரைக்கும் நான் நாகர்கோவில் எஸ்டி ஷோரூம் தான் இந்த அளவுக்கு இப்போ சப்போர்ட் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டீம் செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களுடைய மேனேஜரும் சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ பையா, தேங்க்யூ. நான் மறுபடியும் வருவேன். ஓகே அபி கம் கரோ தூசரா டேஸ். ஸோ கைஸ் வேலையெல்லாம் முடிச்சு 2வது நாள் இதே போபாலில் நான் ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் அண்ணன் போயிருக்கிற தூரம் ஹைதராபாத்துக்கு முன்னாடி ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அதே இடத்துக்கு லொக்கேஷன் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வருது. நான் ஸ்டாப்பாக அந்த இடத்துக்காவது கண்டிப்பாக போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.